இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி பாயாசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது கல்யாண வீடுகள்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாயாசம். கண்டிப்பா நம்ம வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ என்னோட மெத்தட்ல அரிசி பாயாசம் சிம்பிள் அண்ட் டேஸ்டா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். பண்றதுக்கு முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாகி உருகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சையும் முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அரிசி பாயாசம் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன் குக்கரில் பண்ண போகிறோம்? நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் அதுக்காக தான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாதாமை வந்து வெந்நீரில் போட்டு நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அரிசியை வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா அரிசி வெந்து வரும்போது நமக்கு பாயாசம் வந்து நிறைய வரும். அதனால் ஒரு 1/2 கப்பு சேர்த்தாலே போதும். 1/2 கப்பு அரிசி சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அடுத்தது 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது ஒரு 3/4 கப்பு அளவில் சர்க்கரை சேர்த்துப்போம். நான் வந்து மில்க் மேடு சேர்க்குறதால 3/4 கப்பு அளவு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மில்க் மேடு சேர்க்கலன்னா 1லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம மில்க் மேடு சேர்த்துப்போம். மில்க் மேடு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் ஏலக்காய் வந்து தட்டிட்டும் சேர்க்கலாம். நான் வந்து பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது வெந்நீரில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூவை போட்டு வச்சுருக்கேன். அதோட தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ இல்லாட்டி ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாயாசம் வந்து பார்க்கும்போது ஒரு கலரிஷாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபுட் கலர் இல்லைன்னா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம். வெந்நீரில் ஊற வச்ச பாதாமை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட இப்போ நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் வந்து செட்டான மாதிரி ஆகிடும். இப்போ அடுத்தது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் இது கூட சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர் வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.